ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது நான் உங்கள் செய்யாது. இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, குரூப் 2 மெயின்ஸு, குரூப் 1 மெயின்ஸுக்கான சோர்ஸ் மெட்டீரியலை எப்படி அப்ரோச் பண்ணணும், என்னென்ன கீ பாயிண்ட் மினிமமாக நோட்ஸ் இருக்கணும், பஞ்சாயத்து ராஜ் டாப்பிக்கில் இருந்து என்னென்ன ஆங்கிளில் வந்து கொஷின் கேட்பாங்கன்னு நான் லைனாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா, இது ஓல்டு புக்கில் வந்து தமிழ்நாட்டின் உள்ளாட்சி அரசாங்கம்னு சொல்லி லெசன். இந்த லெசனில் இருந்து என்னென்ன கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப்படி கேட்டாங்கன்னா என்னென்ன கீ பாயிண்ட் கொடுக்கணுங்கிறத நான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக என்னென்ன கொஷின் கேட்கலாம் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 73வது 74வது திருத்த சட்டங்கள் இதை பற்றி முக்கியத்துவம் என்னன்னு சொல்லி கேட்கலாம். அரசியலமைப்பு திருத்த சட்டம் 73 74ஓட சிறப்பம்சம் என்ன, இல்லை அது என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி ஒரு கொஷின் கேட்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் நோட்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டோட உள்ளாட்சி அமைப்பு எப்படி இருக்குது, அதுக்கப்புறமா கிராமப்புறத்தில் எப்படி, நகர்ப்புறத்தில் எப்படி, அந்த நகர்ப்புறத்தில் வகைகள் கேட்பாங்க. நகர்ப்புற உள்ளாட்சி அரசாங்கத்தின் வகைகள் யாவை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா நீங்கள் இத்தனைனா கொடுக்கணும். மாநகராட்சி, நகராட்சி, அது தவிர நகரியங்கள், இராணுவ கூடங்கள், அதுக்கப்புறமா வந்து குழுக்கள், இந்த இது ரிலேட்டடாக வந்து அங்கீகரிக்கப்பட்ட குழுக்கள். ஸோ இது ரிலேட்டடாலாம் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா மாநகராட்சி வச்சு தனியாக கொஷின் கேட்கலாம். மாநகராட்சி பற்றி கொஷின் கேட்கலாம், இல்லை நகராட்சி பற்றி கொஷின் கேட்கலாம். மேயர் அவங்களோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்கலாம். ஏன்னா மேயரை பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ மேயர் இம்பார்ட்டண்ட்டு. ஸோ மேயரை வச்சு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அடுத்த ஆணையம் நகராட்சி, நகராட்சியோட பணிகள், நகரியம், நகர எல்லை பகுதி குழுக்கள், குறிப்பிட்ட எல்லை பகுதி குழுக்கள். அடுத்து 3 அடுக்கு முறை, மாவட்ட பஞ்சாயத்து, ஊராட்சி ஒன்றியம், கிராம பஞ்சாயத்து, இந்த 3 பற்றியும் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இல்லை ஏதோ ஒன்றை பர்டிகுலராக வச்சு அதோட பணிகள் என்ன, அது யார் நிர்வாகம் பண்ணுவாங்க அப்படி கூட கேட்கலாம். ஸோ இந்த 3 இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொரு இதில் இருந்தும் 5 to 10 கீ பாயிண்ட்ஸை எழுதி வச்சுக்கோங்க. இல்லை கிராம சபை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. கிராம சபைனா என்ன, அதோட பணிகள் என்னன்னு கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறமா கிராம பஞ்சாயத்து தலைவர், அவரோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லியிருக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த லெசனு. ஸோ அடுத்த வீடியோவில் நான் அடுத்தடுத்த இது நான் சொல்கிறேன். பார்ட் பை பார்ட்டாக வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ இல்லை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நான் வந்துட்டு பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். உள்ளாட்சி அரசாங்கத்தின் தந்தை நாளைக்கப்படுவர் ரிப்பன் பிரபு, இதெல்லாம் நீங்கள் கீ பாயிண்ட்டாக நீங்கள் கொடுக்கலாம். இதெல்லாம் லோக்கல் கவர்மெண்ட்டுன்னு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அரசமைப்பு 40 டிபிஎஸ்பி தான் வந்து கிராம பஞ்சாயத்து அமைப்பது ரிலேட்டடாக சொல்லுது. பல்வந்த் ராய் மேத்தா குழு அவங்களோட இது தான் வந்து ரெக்கமெண்டேஷன் தான் இந்த பஞ்சாயத்து ராஜ் முறையோட மகா சாசனம்னு அழைக்கப்படுது. ஏன்னா இவர் தான் 3 அடுக்கு முறையை வந்து சொல்லியிருப்பாங்க. பஞ்சாயத்து ராஜ் எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 59 அக்டோபர் 2. ஸ்டார்டிங் வந்து ஆந்திர ராஜஸ்தான், அதிகமாக ராஜஸ்தானில் தான் சொல்லுவாங்க ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது. அடுத்து அசோக் மேத்தா குழு பார்த்திங்கன்னா 1977. பல்வந்த் ராய் மேத்தா குழு அதுவும் வருஷம் கொடுத்துருப்பாங்க, அது நம்ம லேட்டராக பார்த்துக்கலாம். 73வது 74வது திருத்த சட்டம், இதோட இது என்னென்னா 5 ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தல். அடுத்து இடஒதுக்கீடு, மலைவாழ் மக்கள், பின்தங்கிய வகுப்பினர், அடுத்து தாழ்த்தப்பட்ட சாதியினர், அடுத்து பெண்களுக்கான 3 பார்த்திங்கன்னா 2 பங்கு கொடுக்கறது. தேர்தல் ஆணையம் அமைக்கிறது, இதுக்குன்னு ஸ்பெஷலாக நிதி ஆணையம் அமைக்கிறது, கணக்கு வழக்குகளை தணிக்கை செய்கிறது, எங்கேயாவது வந்து உள்ளாட்சி அமைப்பு கலைக்கப்பட்ட 6 மாதத்தில் தேர்தல் வைக்கிறது, போட்டியிடுறதுக்கான அதிகாரம் கட்சி வேட்பாளரோ சுயேட்சை நபர்களோ. இது போக மற்ற விஷயங்கள் என்னென்ன அடுக்கு இருக்குது, இது ரிலேட்டடாக எப்படிலாம் தேர்ந்தெடுப்பாங்கன்னு சொல்லிட்டு இது கண்டினியூஸ் ஆகும். ஸோ 73 74வது அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா இது ஜென்ரல் பாயிண்ட்டு. இதுக்கப்புறமா கிராமப்புற, அதாவது கிராமப்புறத்தில் எப்படி, நகர்ப்புறத்தில் எப்படி, என்னென்னு சொல்லிவிட்டு அது எக்ஸ்ட்ரா நீங்கள் எழுதி ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணணும். ஓகே, நகராட்சி உள்ளாட்சி அமைப்புகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு மாநகராட்சியை பற்றி கொடுத்துருக்காங்க.
ஸோ இதில் நிறைய வகைகள் இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். ஸோ நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பின் வகைகள் கேட்டால் நீங்கள் இந்த 7 வகை இல்லை 8 வகை இருக்குன்னா அதை ஹெட்டிங் கொடுத்துட்டு அது ஒவ்வொன்றுத்துக்கும் 3 பாயிண்ட் படித்து வச்சுக்கோங்க. மாநகராட்சி பொறுத்தளவுக்கும் இது வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட மக்கள் தொகை கொண்ட ஊரில் இருக்கும். எக்ஸாம்பிள் சென்னை, மும்பை அந்த மாதிரி இடங்களில். மாநில சட்டமன்றத்தால் தான் சட்டம் இயற்றி மாநகராட்சியை உருவாக்குவாங்க, நிர்வகிப்பாங்க. மாநில அரசாங்கம் தான் நகராட்சி மன்றத்தை மேற்பார்வை செய்யவும் கட்டுப்படுத்தவும் அதிகாரம் பெற்றிருக்கு. மாநகராட்சியோட பணிகள் பார்த்திங்கன்னா மினிமம் ஒரு 5 பணியாவது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நகர திட்டமிடுதல், ஊரக திட்டத்தை தீட்டுதல், கட்டிட மற்றும் நிலம் பயன்படுத்துதல், பொருளாதார சமூக மேம்பாடு திட்டம், குடிநீர், சாலை, சுகாதாரம், பொது சுகாதாரம் இதெல்லாம் வந்து மேற்பார்வையிடுறது. இது போக சேரி முன்னேற்றம், வறுமை ஒழிப்பு, கல்வி சார்ந்த விஷயங்கள், பூங்காக்கள் அமைக்கிறது, இடுகாடு மற்றும் மைதானங்கள் பராமரித்தல். இல்லை ஒரு 5 பாயிண்ட் போதும், அதை வச்சுட்டு நீங்கள் மேனேஜ் பண்ணிக்கோங்க. தனியாக கொஷின் கேட்டால் மாநகராட்சியின் பணிகள் என்னன்னு சொல்லி கூட கொஷின் கேட்கலாம். அப்படி கேட்டாங்கன்னா ஒரு 5லேருந்து 10 பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அதை வச்சுட்டே நீங்கள் அது ரிலேட்டடாகவே இது பண்ணுங்கள். இல்லை தெரிலனா உங்களுக்கு உங்களோட ஊர் சம்மந்தமாகவே கார்ப்பரேஷன் தெரியும். உங்கள் கார்ப்பரேஷன் வந்து அங்கே என்னென்ன பணிகள் பண்ணுறாங்கன்னு ஜென்ரலாக தெரிஞ்சதை அப்படி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இதெல்லாம் ஒவ்வொரு வார்த்தையாக எழுதி வைங்க நோட்ஸில். அடுத்து வரிகள் பொறுத்தளவுக்கும் ஒரு 2-3 வரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கட்டிடம், நிலம் மீதான வரி, கேளிக்கை வரி, அடுத்து வந்து சந்தை வரி, இந்த மாதிரி ஒரு 2-3 தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மாநகராட்சி மன்றம், மேயர், துணை மேயர். மேயருங்கிறது தான் மாநகராட்சியை அரசியல் ரீதியாக இது பண்ணக்கூடிய தலைவராக இருக்கார். நகரத்தோட முதல் குடிமகனும் இவர் தான், தந்தையும் இவர் தான். மக்கள் வந்து நேரடியாக தேர்ந்தெடுக்கிறாங்க. கவுன்சிலர்கள் தமக்குள்ளேருந்து ஒருவரை வந்து துணை மேயராக தேர்ந்தெடுக்கிறாங்க. மேயர் வந்து ஒரு விழா அலங்கார தலைவராக திகழ்கிறாரு. விழாக்களில் வந்து அவர் தான் மாநகரோட சார்பில் பங்கேற்கிறாரு. மன்ற கூட்டங்களை தலைமை தாங்கி ஒழுங்கையும் அமைதியும் பராமரிக்கிறாங்க. ஒரு உறுப்பினரை வந்து சபை நீக்க செய்கிறதுக்கும் வெளியேற்றுறதுக்கும் அவருக்குரிய அதிகாரம் இருக்குது. மன்றத்தின் நடவடிக்கையிலிருந்து தடை செய்ய எந்த பகுதியும் அவர் வந்து ஒதுக்கலாம். அப்புறமா மன்றத்தின் முடிவுகளை வந்து கவனிக்கிறது. அரசாங்கத்துக்கும் மாநகராட்சிக்கும் இடையே தகவல் தொடர்பாக செயல்படுறாரு. ஸோ இதுதான் அவரோட பணிகள். ஆணையர் பொறுத்தளவுக்கும் நிர்வாகத்தை இது பண்ணுறவங்க மேக்சிமம் IAS அதிகாரியாக இருப்பாங்க. அடுத்து நகராட்சி 5000லேருந்து 50,000 வரை மக்கள் தொகை உள்ளது. குடிநீர் விநியோகம், சாலை அமைத்தல், பதிவு செய்தல், பள்ளிக்கூடங்கள், மருத்துவமனை பராமரித்தல் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டான வேலை. விருப்ப வேலைன்னா மரம் நடுறது, நில அளவை செய்கிறது, நலிந்த பிரிவினருக்கு வீடு கட்டி கொடுக்குறது இதெல்லாம். வருவாய் ஆதாரம் பார்த்திங்கன்னா சொத்து வரி, தொழில் வரி, கால்நடை வாகன வரி, கேளிக்கை வரி, குடிநீர் விலக்கு வரி இதெல்லாம். நகராட்சியோட தலைவர் இருப்பாங்க. நிர்வாக அலுவலர், ஆணையர். இது வந்து ஒவ்வொரு நகராட்சிக்கும் ஒரு நிர்வாக அலுவலர் வந்து ஆணையராக இருப்பாங்க. நகரியம்ங்கிறது 3வது டைப்பு. பெருவாரியான பொதுத்துறை வர்த்தக ரீதியான நிறுவனம்லாம் பார்த்திங்கன்னா தனது பணியாளர்களுக்கு நகரியங்களை நிர்வகிச்சிருக்கோம். மொத்த முதலீட்டில் 11% நகரியத்துக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும். இராணுவ கூட எக்ஸாம்பிள் நெய்வேலின்னு போட்டுக்கோங்க. இது இராணுவ கூட வாரியங்கள் பார்த்திங்கன்னா மத்திய அரசோட கட்டுப்பாட்டில் வரக்கூடிய இது. பாதுகாப்பு அமைச்சகத்தோட நேரடி நிர்வாகத்திற்கு கீழே வரும். 1924ஆம் ஆண்டு இராணுவ கூடங்கள் பற்றிய சட்டம் வந்து இராணுவ கூட வாரியங்கள் அமைக்கிறது ரிலேட்டடாக சொல்லியிருப்பாங்க. இதோட தலைவர் வந்து நிலைய கட்டுப்பாட்டு மற்றும் கட்டளை அதிகாரியாக இருக்கார். 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பதவி வகிக்கப்படும். நகர எல்லை பகுதி குழுக்கள். இது வந்து நகர எல்லை பகுதிகளில் வந்து அரசாங்கத்தால் இயற்றப்படும் தனி சட்டங்களால் நிர்வகிக்கப்படும். நியமன உறுப்பினர்கள் இருப்பாங்க. தெருவிளக்கு, வடிகால், துப்புரவு போன்ற பணிகள் மேற்கொள்றதுக்கு இவங்களுக்கு பர்மிஷன் வழங்கியிருப்பாங்க. குறிப்பிட்ட எல்லை பகுதி குழுக்கள், நோட்டிஃபைடு ஏரியா. ஒரு நகராட்சி அமையணுன்னா ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. அதை வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியாத ஏரியாவுக்கும் கூடி இந்த மாதிரி ஸ்பெஷலாக வந்து நோட்டிஃபைடு ஏரியான்னு சொல்லி கொடுப்பாங்க.
அரசிதழில் வந்து வெளியிடப்படும். ஸோ இதுதான் ஓவராலாக அதோட வகைகள். ஸோ இந்த வகைகளை லைனாக எழுதி ஒவ்வொன்றத்துக்கும் 3லேருந்து 5 பாயிண்ட்டை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கேட்டானா ஆன்சர் பண்ணலாம். 3 அடுக்கு முறை மாவட்ட பஞ்சாயத்து, இதுவும் அதே மாதிரி தான். தனித்தனியாகவும் கொஷின் கேட்கலாம், மொத்தமாகவும் கேட்கலாம். மாவட்ட பஞ்சாயத்தை பற்றி கேட்கலாம், ஊராட்சி ஒன்றியம்னா என்னென்னு கேட்கலாம், கிராம பஞ்சாயத்துனா கேட்கலாம். மேல்தட்டு அடுக்காக இருக்குது. இதுக்கு தலைவர், துணைத் தலைவர் இருப்பாங்க. மாவட்ட பஞ்சாயத்து ஜில்லா பரிஷத்தோட பணிகள், அதிகமாக பணிகள் ரிலேட்டடாக தான் கேட்பாங்க. நிதிநிலை அறிக்கை ஆராயிறது, பஞ்சாயத்து சமிதிகளுக்கு வந்து அறிவுரை இது பண்ணுறது, உத்தரவுகளை பிறப்பிக்கிறது, வளர்ச்சி திட்டங்களை வந்து ஒருங்கிணைக்கிறது, வளர்ச்சி பணி சம்பந்தமாக அரசாங்கத்துக்கு அறிவுரை வழங்குறது, உள்ளூர் ஆணையுரிமை படைத்த நிறுவனங்கள் பணிகள் குறித்து மேற்பார்வையிடுறது, அதோட புள்ளி விவரங்களை சேகரிக்கிறது, நிதிகளை வந்து பகிர்ந்தளிக்கிறது, நல்உறவை வெவ்வேறு அடுக்குகளுக்கு இடையே உள்ள உறவை வந்து மேம்படுத்துறது, எல்லா அதிகாரங்களையும் மாநில அரசு எதெல்லாம் கொடுத்துருக்கோ அதெல்லாம் யூஸ் பண்ணுறது. வருவாய் ஆதாரம் 2-3 ஞாபகம் வச்சுக்கோங்க. தொழில், பொது கேளிக்கை, பயணி மீதான வரி, மானியங்கடன். தலைமை நிர்வாக அலுவலர், ஒவ்வொரு மாவட்ட பஞ்சாயத்துக்கும் அதோட ஹெட்டாக வந்து தலைமை நிர்வாக அலுவலர் இருப்பாங்க. பஞ்சாயத்து யூனியன், ஊராட்சி ஒன்றியம் 2வது அடுக்கு 112 கிராமங்களை கொண்டிருக்கும். நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. ஒவ்வொரு வட்டத்துக்கும் ஒரு உறுப்பினர் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. தலைவர், துணைத் தலைவர் இருப்பாங்க. சப்போஸ் 2 பேருமே அதோட போஸ்டிங் பதவி காலியாக இருந்தால் ஆர்டிஓ, ரெவென்யூ டிவிஷனல் ஆஃபீஸர், வட்டார வருவாய் அலுவலர், அவர் வந்து இது பண்ணுவாங்க. பணிகள் பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா தலைமை தாங்கிறது கூட்டத்துக்கு, தீர்மானங்களை வந்து வட்டார வளர்ச்சி அலுவலர், அதுக்கப்புறமா மற்ற பணியாளர்களை வந்து கட்டுப்பாட்டு செலுத்துறது, பார்வையிடுறதுக்கு வந்து அதிகாரம் பெற்றிருப்பாங்க ஒன்றிய மற்றும் அரசாங்கம் தான். திட்டங்கள் தீட்டுறதுல, உற்பத்தி செயல் திட்டங்களை செயல்படுத்துறதுல வந்து ஊக்குவிப்பு பண்ணுறது, குடிநீர் வழங்கல், வடிகால் குழாய் அமைக்கிறது, தாய் சேய் நல இல்லங்கள், நூலகம் அமைக்கிறது, இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டானது. நிர்வாக இயந்திரம் பொறுத்தளவுக்கும் பஞ்சாயத்து சமிதி வந்து நிர்வாக இயந்திரமாக இருக்குது. வட்டார வளர்ச்சி அலுவலர் தான் இங்கே தலைமை தாங்குவாங்க. இது வந்து அலுவலக தலைவராகவும் விரிவாக்க அலுவலராகவும் பஞ்சாயத்து யூனியன் செயலாளராகவும் இருக்காங்க. வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றத்தின் செயலாளர், தலைமை செயலாக்க அதிகாரியாகவும் இருக்கிறாங்க. இந்த வட்டார வளர்ச்சி அலுவலரோட பணிகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கலாம். பஞ்சாயத்து யூனியன் தீர்மானங்களை நிறைவேற்றுறதுக்கு மேற்பார்வையிடுறது, பணத்தை வந்து பட்டுவாடா செய்கிறது, மோசடி இந்த மாதிரி இதெல்லாம் கவனித்து அதை புகார் தெரிவிக்கிறது, திட்டங்களை வந்து செயலாக்கம் செய்கிறது, நிதி நிலவரத்தை ஆராய்கிறது, பஞ்சாயத்து யூனியன் பணியாட்கள் அலுவலர்களை மேற்பார்வையிடுறது. கிராம சபை பொறுத்தளவுக்கும் இது ஒரு பொதுவான அமைப்பு, சட்டமுறையான அமைப்பாக இருக்குது. தகுதி பெற்ற அனைத்து வாக்காளர்களும் இதில் இருப்பாங்க. 500 மக்கள் தொகை கூடிய ஒன்று மேற்பட்ட கிராமங்களில் இது இருக்கும். நேரடி மக்களாட்சியோட அழகாக இருக்குது. கூட்டங்களை நடத்துறதுக்கு பொறுப்பு வகிப்பாங்க. பணிகளை வந்து ஆராய்கிறது, சபையில் வளர்ச்சி திட்டங்களை இது பண்ணுறது, கணக்கு வழக்கு பார்க்குறது, நிர்வாக அறிக்கையை செயல் திட்டத்தை தீட்டுறது, ஆண்டு நிதி அறிக்கையை ஒப்புதல் வழங்குறது, இதெல்லாம் வந்து கிராம சபையோட பணிகளாக இருக்குது. கிராம பஞ்சாயத்து வந்து ஃபைனலாக இருக்கக்கூடியது. ஆனால் முதலாவது தலையாய அழகாக இருக்கிறது. குறைஞ்சபட்சம் 500 உறுப்பினர்கள் மக்கள் தொகை இருக்கணும். உறுப்பினரின் எண்ணிக்கை 5லேருந்து 15. ரகசிய வாக்கெடுப்பு மூலம் கிராம சபையெல்லாம் நேரடியாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. தலைவரோட பணிகள்னு சொல்லி கொடுத்துருக்காங்க.
அடுத்து கிராம பஞ்சாயத்தோட கட்டாயப்பணி, விருப்பப்பணி. கட்டாயப்பணியில் பார்த்திங்கன்னா வேளாண்மை, குடிசை, தொழில் வளர்ச்சி, குடிநீர், துப்புரவு, அப்புறமா எல்லாமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறது, பாசன வேலை, சமுதாய கல்வி மேம்பாடு, இதெல்லாம் வந்துடும். மருத்துவம். தன் விருப்ப இது பார்த்திங்கன்னா மரம் வளர்க்குறது, மைதானங்கள், நூலகங்கள் பராமரிக்கிறது, தீண்டாமை நீக்குதல், துப்புரவு பணியாளர்களுக்கு இல்லங்களை வழங்குதல், ஏழைகளுக்கு நிவாரணம் வழங்குதல், இதெல்லாம். வருவாய் ஆதாரம் பார்த்திங்கன்னா கட்டிட வருவாய், கால்நடை வருவாய், இதில் ஒரு 2 3 பார்த்துக்கோங்க. வட்டார வர்த்தக வருவாய், கிராம சொத்துரிமையிலேருந்து பெறப்படும் வாடகை, இதெல்லாம் வந்துடும். ஸோ அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் உள்ளாட்சி அமைப்பு, ஊரகம், நகர்ப்புறம் இதை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ.